கோர்ட் டாஸ்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் சார் கேட்குறாரு, கோர்ட் டாஸ்கில் எதனால டெக்கோரம் போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கனியக்கா பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை பாரு தான் சார் எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து பேசுகிறது, துள்ளுறது, கத்துறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வியானா கிட்ட கேட்குறாங்க. வியானா கிட்ட கேட்கும்போது வியானா வந்து கானா வினோத்தனாவை சொல்கிறாங்க. அவங்க தான் கண்ட்ரோலே பண்ண முடியல சார்னு. அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, 2 பேரும் பக்கத்தில் வந்து ஜட்ஜாக இருந்தாங்க, அதை வச்சுட்டு சொல்கிறாங்க. மூணாவதாக வந்து யார்கிட்ட கேட்குறாங்கன்னா, திவ்யா கிட்ட கேட்குறாங்க. திவ்யா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஜட்ஜு கோர்ட்டு போட்டிருக்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லியிருப்பாங்க. அந்த கோர்ட் போட்டிருந்திருப்பாங்க. திவ்யா ஃபஸ்ட்டு டே ஜட்ஜாக இருந்திருப்பாங்க. அதை பற்றி திவ்யா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு பார்வதி கிட்ட விஜய் சார் கேட்குறாரு, என்னாச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு பார்வதி வந்து பதில் சொல்கிறாங்க, இல்லை சார் அங்கே நடந்த ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு நான் என்னோடய ரியாக்ஷன்ஸை கொடுத்துட்டு இருந்தேன். இங்கே எப்போவுமே இப்படி தான் பேசுகிறாங்க. நான் என்னோடய ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன், நான் என்னோட இது பண்ணேன்னு. இது வந்து நம்ம வீடு கிடையாது. அதுதான் நேற்று விஜய்ஸு கேட்டிருப்பாரு, நான் உங்கள் வீட்டிலே வந்து எட்டி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிருப்பாரு ஒரு கொஸ்டின். அதே மாதிரி அவங்களோட ரியாக்ஷன்ஸை கொடுத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நடந்ததை சொல்கிறாங்க. உடனே அவர் கேட்குறாரு, நீங்கள் துள்ளும் போதும் நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்கும்போது மட்டும் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அது ரொம்ப கரெக்டான கொஸ்டின். அது இப்போ தான் கேட்குறாங்க. அப்புறம் என்னன்னா, வினோதனாவையும் பார்வையும் 2 பேரையும் சேர்த்து நிற்க வச்சு, நீங்கள் ஒழுங்காக அந்த டாஸ்க்கை விளையாடும் போது தான் இந்த வீட்டையோ இல்லை பிக் பாஸையோ உங்கள் சக போட்டியாளர்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க மக்களையும் நீங்கள் மதிக்கிற மாதிரி ஆகும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாரு. இந்த இடத்துல வந்து நான் வினோதனாக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவர் வந்து வாண்டடாக போய் ஒரு இடத்துலையும் சண்டை போட்டுட்ருக்கல. அவர் பாட்டுக்கு தான் இருந்தார். அந்த கடைசியில் ஜட்ஜாக வரும்போது தான் பயங்கரமாக கவுண்டர் கொடுத்து பயங்கரமாக வியானா கூட சேர்ந்துட்டு ரொம்ப சத்தம் போட்டு பேசியிருப்பார். அது டாஸ்க்காகவே நடக்கலை. அந்த காஃபி டீ கேஸு அதில் தான் அவர் சத்தம் போட்டிருப்பார். பார்வதி அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு டேலேருந்தே ஒன்னொன்றுத்துக்கும் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாத்துலேயும் கற்றுனாங்க. அவங்க அக்யூஸ்டாக இருந்துட்டு கூட அவங்க தான் வந்து ஜட்ஜு மாதிரி, அவங்க தான் வந்து லாயர் மாதிரி ஃபுல்லாகவே நின்று பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் எப்படி ஈக்குவலாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஈக்குவலாக எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே தெரியல. நீங்கள் மற்ற இடத்துல அவர் பண்ண தப்புக்களை சொன்னால் ஓகே, பட் இந்த கோர்ட்டில் வந்து இவங்க 2 பேருக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது என்ன விதத்தில் நியாயம்னு தெரில. விஜய் சார் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இது அவருக்கு தான் கெடுதலாக முடியும். அவங்க ஃபேன்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க, இவங்க ஃபேன்ஸ் கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா சும்மா அவங்க எல்லா ஃபேன்ஸுமே அவங்கவுங்க பர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் பார்ப்பாங்க. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினச்சா ஒரு காமன் பர்சனால் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அதுதான் விஜய் சார் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.